வணக்கம். ஒவ்வொரு ஊருக்கும் சிறப்பான விஷயங்கள் நிறையவே இருக்கும். அந்த விதத்துல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கோவில்களை சொல்லுவாங்க. பல ஊர்களுக்கு சிறப்பான பெயரை கொடுக்கறதுக்கு காரணமா இருக்கிறது கோவில்கள் அப்படின்னே சொல்லலாம். அந்த விதத்துல நம்ம கோயம்புத்தூருக்கு ஒரு சிறப்பான வரலாறு கொடுத்தது கூட இந்த கோணியம்மன் கோவில்னு சொல்லலாம். அந்த கோவிலே ரொம்ப அழகான ஒரு விஷயம். அந்த கோவிலில் நடக்கக்கூடிய ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய இந்த தேர் திருவிழா அப்படின்றது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னு கூட சொல்லலாம். பொதுவா இந்த மாதிரி விழா காலங்களில் நடக்கக்கூடிய அனுபவங்களை ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். ஒன்று ஆன்மீக பயணமா மட்டுமே பார்க்கறது ஒரு கண்கூடா இருக்கலாம். இல்லை, இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. அந்த விழாக்களை சிறப்பிக்கவும் மகிழ்விக்கவும் மக்கள் எந்த விதத்துல எல்லாம் பார்க்குறாங்க, அவங்களுடைய கண்ணோட்டம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கும். இன்னைக்கு அந்த கோணியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் நடந்த மகிழ்ச்சியான விஷயங்கள், மேலும் அந்த விழாவை சிறப்பாக கொண்டு போக பாடுபட்டு கொண்டிருந்த காவல்துறையாகட்டும் இல்லை அதனுடைய அமைப்பாளர்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட செயல்பாடுகளும் எந்த விதத்துல எல்லாம் இருந்தது அப்படின்னு பார்க்க போறோம். இதையும் தாண்டி சில மகிழ்ச்சியான விஷயங்கள், அந்த நீங்க பொதுவாக பார்த்துருப்பீங்க, தேர் திருவிழாலாம் ஓரமா இருக்கக்கூடிய கடைகளில் நின்று பொருட்களை வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கும் அப்படின்றத நீங்க நிறையவே உணர்ந்திருப்பீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம காவியா டீமோட கோணியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை டீமோடவே சேர்ந்து பேச இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிகளையும் அந்த சம்பவங்களையும் பாருங்க, கேட்டும் மகிழ்ச்சி வருங்க. நம்ம கோணியம்மன் கோவிலோட தேர் திருவிழாவை ஆரம்பத்தில் கோணியம்மன் கோவில்ல இருந்து தொடங்கணும். எல்லாருமே அந்த கோவிலுக்கு போயிட்டு கோவிலில் மக்கள் எல்லாம் எந்த விதத்தில் அந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம், அவங்களோட மகிழ்ச்சியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. பொதுவாக கோவிலுக்கு வர மக்களுக்கு ஒரு அதீத நம்பிக்கையானது இருக்கும். அந்த நம்பிக்கையும் காப்பாற்றி அதை தாண்டி அங்கே தேவையில்லாத அசம்பாவிதமான சம்பவங்கள் எதுவுமே நடக்காத விதத்தில் காவல்துறையும் அவங்களோட வேலையை நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி இந்த விழாவானது ரொம்ப அழகா சிறப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அந்த நிகழ்ச்சியின் அமைப்பாளர்களும் ரொம்பவே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற கோணியம்மன் கோயிலோட திருத்தேர் உலா, அந்த ஃபங்க்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. பல இடங்கள்ல இருந்து வந்திருக்கிற மக்களா இருந்தாலும் சரி, பல ஊடகங்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அந்த தேரை சுத்தி தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, கோணியம்மன் பத்தி இங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம கோயம்புத்தூருக்கு முக்கியமா பேர் வரக்கு பல காரணங்கள் உண்டு. இருந்தாலும் கோணியம்மன் இந்த கோயில் நம்மளுடைய ஆரம்ப காலத்துல இருந்து கோயம்புத்தூரோட கிராம தேவதையா இருந்தாங்க. அதனாலதான் கோணியம்மன் கூப்பிட்டுட்டு வந்திருந்தா கோயம்புத்தூர் தான் வழக்கத்துல கோயம்புத்தூரா மாறுச்சு அப்படின்ற ஒரு கதையும் உண்டு. அதையும் மேலும் மேலும் சிறப்பிக்கும் விதத்துல தான் இன்னைக்கு தேரோட்டமானது இருக்கு. நீங்களும் அதை இப்ப